சக்தி பெருக்கம், டயர்ட்னஸ் இல்லாமல் இருக்கணும். ஸோ இப்போ சக்தி என்பது எங்கேருந்து உற்பத்தி ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா உடல் ரீதியான ரத்தம் தான் ரொம்ப முக்கியம். இது ஸ்லோவாகிடும். அதை வந்து ஸ்பீடாக்கிக்கிட்டு வலிமையாக்கிட்டோம்னாலே போதும், சக்தியோட சுறுசுறுப்பாக இருக்கலாம். காலையில் ஒரு ஸ்பூன், நைட்டு படுக்க போகும்போது ஒரு ஸ்பூன் பாலில், சூடான பாலில், எனக்கு பால் பிடிக்கலைன்னா தண்ணியில், கொதிக்கிற தண்ணியில் கூட போட்டு குடிக்கலாம், தப்பு கிடையாது. பெண்களும் எடுத்துக்கலாம். அவங்களுடைய கர்ப்பப்பையை ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்கும். கர்ப்பப்பை ஒருத்தவங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருந்துச்சுனாக்கா எல்லா வகையான சக்திகளும் வந்து சேரும். அங்கே தான் வீக்கானாக்க தான் எல்லா வகையான தொந்தரவுகளும் வந்து சேரும். நல்ல டைஜஷன் இருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா அடுத்த லெவல் பசிக்கும், அடுத்த லெவல் போயிட்டு இருக்கலாம். காலையில் சாப்பிட்ட பிறகு ஒரு டீஸ்பூன். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. இன்றைக்கி வந்து எல்லோரும் சாப்பிட்ற முறைகள் எல்லாமே தப்பாக குளறுபடி, எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியாமல் குழம்பி போயிட்டுருக்காங்க இல்லையா? அவங்களுக்காக தான் இந்த பதிவு. இன்றைக்கி எல்லோரும் கேட்குறது வந்து சக்தி, நான் எனர்ஜெட்டாக இருக்கும், காலை எழுந்திரிச்சோன்னே சாயந்தரம் வரைக்கும் பார்த்திங்கனாக்கா சோம்பல் ஆகிடுறேன், அதுக்கப்புறம் வந்து டயர்டாகிடுறேன், இதெல்லாம் வந்து என்ன ஃபுட் எடுத்துக்கலாம், நேச்சுரலான ஃபுட் என்னன்னு கேட்டிருக்கீங்க. சக்தி பெருக்கம், டயர்ட்னஸ் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதேமாதிரி ஃபீவர் வந்தோடனே பார்த்திங்கன்னா எல்லாருமே இந்த மூட்டெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கனாக்கா சீக்கிரமாகவே அந்த ஜாயின்ஸில் இருக்கக்கூடிய அந்த பெயின்லாம் போகவே போகாது. எல்லாமே வந்து ஃபீவர்லாம் வந்துட்டு போயிருக்கும், ஆனால் அந்த டயர்டாகவே இருப்பாங்க, ரொம்ப டல்லாக இருப்பாங்க. அவங்களுக்கும் இந்த மருந்து. ஸோ இப்போ சக்தி என்பது எங்கேருந்து உற்பத்தி ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா உடல் ரீதியான ரத்தம் தான் ரொம்ப முக்கியம். இது ஸ்லோவாகிடும். அதை வந்து ஸ்பீடாக்கிக்கிட்டு வலிமையாக்கிட்டோம்னாலே போதும், சக்தியோட சுறுசுறுப்பாக இருக்கலாம். அதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா அஸ்வகந்தா. இதை தவிர வேறு சூப்பரான மெடிசன்லாம் தேடி அலைய வேண்டிய அவசியமே இல்லை. அஸ்வகந்தா இஸ் தி பெஸ்ட். காலையில் ஒரு ஸ்பூன், நைட்டு படுக்க போகும்போது ஒரு ஸ்பூன் பாலில், சூடான பாலில், எனக்கு பால் பிடிக்கலைன்னா தண்ணியில், கொதிக்கிற தண்ணியில் கூட போட்டு குடிக்கலாம், தப்பு கிடையாது. அஸ்வகந்தா உடலில் மிகப்பெரிய சக்தியை பெருக்கும், சக்தி ஓட்டத்தை அதிகப்படுத்தும். 5 பூதம் 5 எலமெண்ட்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை சீர் செய்யக்கூடிய சக்தி அஸ்வகந்தாவுக்கு உண்டு. அஸ்வகந்தா அன்றைக்கி டானிக்காகவும் கிடைக்கிது, பவுடராகவும் கிடைக்கிது, லேகியமாக கிடைக்கிது, எந்த ஃபார்மில் வேணாலும் எடுக்கலாம். லேகியமாக கிடச்சிச்சின்னா காலையில் ஒரு ஸ்பூன், நைட்டு ஒரு ஸ்பூன் போதும். ஈவினிங் டைம் கிடச்சா ஒரு ஸ்பூன். அது என்ன அதிகமாக எடுத்தால் ஒன்றும் தப்பே கிடையாது, உடம்புக்கு உறுதி தான். அதே மாதிரி இன்னொரு பெரிய சக்தின்னு கேட்டிங்கனாக்கா, நைட்டு பாலில் முருங்கை விதை பவுடர், ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். முருங்கை விதை பவுடர்னா ஒன்லி ஆண்களுக்கு தான் நினைக்கிறாங்க, இல்லை, பெண்களும் எடுத்துக்கலாம். அவங்களுடைய கர்ப்பப்பையை ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்கும். கர்ப்பப்பை ஒருத்தவங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருந்துச்சுனாக்கா எல்லா வகையான சக்திகளும் வந்து சேரும். அங்கே தான் வீக்கானாக்க தான் எல்லா வகையான தொந்தரவுகளும் வந்து சேரும். அதனால் பெண்களும் எடுக்கலாம். பாலில் முருங்கை விதை பவுடர். இன்னொன்று பெரிய மகா மருந்து கடுக்காய். கடுக்காய் உண்டவர்கள் மிடுக்காய் வாழணும். எதுக்கு சொன்னாங்கன்னா, அந்தளவுக்கு சக்தி கொடுக்கும். காலையில் சாப்பிட்ட பிறகு பார்த்திங்கன்னா நல்ல டைஜஷன் இருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா அடுத்த லெவல் பசிக்கும், அடுத்த லெவல் போயிட்டு இருக்கலாம். காலையில் சாப்பிட்ட பிறகு ஒரு டீஸ்பூன், நைட்டு சாப்பிட்ட பிறகு ஒரு டீஸ்பூன். நல்லா கொதிக்கிற தண்ணியில் கலந்து குடித்தாலே போதும். இல்லைன்னா குடிச்சிட்டு ஒரு பவுடரை போட்டுட்டு தண்ணி குடித்தாலும் சரி, தொண்டையெல்லாம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் என்ன பண்ணி தண்ணியில் கலக்கி அப்படியே குடிச்சிடலாம். குடித்த உடனே பார்த்திங்கன்னா தொண்டையை அப்படி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகிடும். நெல்லிக்காய் சாப்பிட்டா என்ன டேஸ்ட் இருக்கும் அதேமாதிரி இருக்கும் கடுக்காய். மிகப்பெரிய ஆக்சிஜன் கிரியேட்டர், உள்ள மூளைக்கு மிகப்பெரிய அபார சக்தியை கொடுக்குறது. நல்லா தூக்கம் வரும். தூக்கம் வராதவங்களாம் கடுக்காய் சாப்பிட்டாங்கனாலே போதும். கடுக்காய்னாலே மோஷன் ப்ராப்ளத்துக்கு தான் சாப்பிடணும் இல்லை, இங்கே ஒரு ஆக்சிஜன் மண்டைக்கு கொடுக்கும் பாருங்கள், தலைவலி தீர்ந்து போகும். அங்கே எங்கே கேஸ்ட்ரிக் காண போயிடும், நல்ல மோஷன் போகும். அதே மாதிரி தலையில் இருக்கக்கூடிய எங்கெங்கே ஏர் பிளாக் இருக்கோ அதெல்லாம் பண்ணிவிடும். நிம்மதியான தூக்கம்னா நைட்டு கடுக்காய் யாரெல்லாம் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு வியாதியே கிடையாதுங்க. சக்தியும் இருக்கும். காலையில் எழுந்திரிச்சோடனே சுறுசுறுப்பாக எழுந்திரிப்பாங்க, குளிப்பாங்க, போயிட்டே இருப்பாங்க. ஸோ முக்கியமான 3 பொருட்கள் சொல்லியிருக்கிறேன் நான். முருங்கை விதை பவுடர், அது பாலில் அழைச்சி குடிக்கலாம். நைட்டு வந்து பார்த்திங்கனாக்கா கடுக்காய், பகல்லையும் எடுக்கலாம் கடுக்காய், அதாவது சாப்பிட்ட பிறகு எடுக்கலாம். அதாவது சாப்பிட்ட பிறகு எடுக்கலாம்னா நீங்கள் வந்து மிட் டைமில் கூட எடுக்கலாம். காலையிலையும் மதியத்துக்கு 12 மணிக்குள்ளே எப்போ வேணாலும் எடுக்கலாம். காலையில் சாப்பிட்டு முடித்த உடனே 12, அதாவது லஞ்சுக்கு முன்னாடி ஒரு டீஸ்பூன், சாப்பிட்ட பிறகு கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு டீஸ்பூன் தண்ணியில், ஹாட் வாட்டரில், மிதமான வாட்டரில் குடித்து பாருங்கள். யாரெல்லாம் கடுக்காயை 1 மாதம் சாப்பிட்றாங்க, இந்த தேவையில்லாத கொலஸ்ட்ரால், பேட் கொலஸ்ட்ரால்லாம் காணாமல் போயிடும். ரொம்ப தொப்பை இருக்குன்னா அதெல்லாம் காணாமல் போயிருக்கும். அப்படியே பார்த்திங்கன்னா பூசி அழகாக செட் ஆகிட்டு இருக்கும். கொஞ்சம் அழகாக கடுக்காய் சூப்பரான விஷயம். இதை மட்டும் நான் சொன்னதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே சக்தி பெருக ஆரம்பிக்கும். எந்த விதமான டயர்டும் இல்லாமல் இருக்கலாம். வியாதிகள் குறையும், வயிறு குடல் சுத்தமாகும். எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா கடுக்காய், இந்த முருங்கை விதை பவுடர் எல்லாருமே எடுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரொம்ப சந்தோஷமாக வாழக்கூடிய விஷயத்தில் எவ்வளோ விஷயத்தில் ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கு நம்ம உடல் உழைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதற்கு சக்தி அதிகமாக முக்கியம். மூட்டு வலி இருந்துச்சுன்னா எப்படி ஓடுவீங்க? கண் பார்வை கம்மியாக இருந்தால் எப்படி தேடுவீங்க? அதனால்
இந்த கடுக்காயை மிஸ் பண்ணாதீங்க. யாரெல்லாம் கடுக்காய் நைட்டு சாப்பிட்றாங்களோ, சாப்பிட்டவங்க மட்டும்தான் அந்த ரிசல்ட்டை கண்டிப்பாக சொல்லுவாங்க. அவ்வளோ பெரிய ரத்தத்தை புதுப்பிக்கக்கூடியதும் கடுக்காய்க்கு உண்டு. சக்தி அதிகமாக இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஜென்ஸாக இருக்கட்டும் லேடிஸாக இருக்கட்டும், சாப்பிடும் பொழுது அணுக்கள், அதாவது உடம்புல ரத்த அணுக்கள்லாம் இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய சக்தி முருங்கை கீரைக்கும் உண்டு, முருங்கை விதை பவுடருக்கும் உண்டு. ஆனால் இந்த சக்திக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் பவுடர் எடுத்தாலே போதும், இந்த விதை பவுடருக்கு அவ்வளோ பெரிய சக்தி உண்டு. அதனால் இதை மட்டும் நான் சொன்ன மாதிரியே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சக்தி நம்ம உடம்புல இருந்துக்கிட்டே இருக்கும். நேச்சுரல் அவ்வளோ விஷயம் இருக்குது. அதனால தான் இதை யாருக்குள்ள நேச்சுரலில் போங்க, ஸ்பீடாக போங்க. இந்த கொலோக்கியல் லைஃப்பில் நீங்கள் வந்து ட்ரெண்டாகவே போயிட்டுருக்கலாம். ஆனால் கலாச்சாரம் இருக்கக்கூடிய சில உணவுகள் நம்மளுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய விஷயங்களை மட்டும் மறந்துடாமல் அப்படியே அடுத்த கலருக்கு மாறி போயிட்டே இருக்கலாம். நம்ம சந்தோஷமாக இருக்கணும், மக்களோட இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு மாறி போயிட்டே இருக்கணும். ஆனால் ட்ரெடிஷ்னலை மட்டும் மறக்கக்கூடாது. ட்ரெண்டு எவ்வளோ வேணாலும் இருக்கலாம், ட்ரெடிஷ்னலை மட்டும் விட்டுறக்கூடாது. இந்த ட்ரெடிஷ்னல் உங்கள் வாழ்க்கையை அற்புதமாக கொண்டு போகும். ட்ரெடிஷ்னலை விட்டிங்கனாக்கா இந்த வாழ்க்கையை முற்றிலும் தூக்கி போட்டு போயிட்டே இருக்கும். ஜெயிக்கணும். ஒருத்தவங்களுக்கு ஒரு ஆம்பிஷன் இருக்கும். ஆம்பிஷன் முடித்து அதை சக்ஸஸ் பண்ணும்போது நம்ம உயிரோடு இருக்கணும். ஏன் நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உழைப்பு உழைச்சி நம்ம குடும்பம் அப்படி இருக்கணும். அந்த உழைப்பை மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம உயிரோடு இருக்கணும். அதனால தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும், அங்கே ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், குடல் சுத்தமாக இருக்க வேண்டும், உடல் சுத்தமாக இருக்க வேண்டும் கேட்டிங்கன்னா, இது சக்தி ஓட்டமாக இருந்தாலே போதும். இந்த 3வே போதும். பெரிய பெரிய விஷயங்களை சாதிச்சுட்டு போயிட்டு இருக்கலாம் உடம்புக்கு. இந்த 3 போதும். அஸ்வகந்தா, கடுக்காய், முருங்கை விதை, இந்த 3மே பார்த்திங்கனாக்கா சூப்பரான மெடிசின். சக்தியை பெருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மெடிசின் முன்னோர்கள் கண்டுபிடிச்சி அழகாக பதுக்கி வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் இந்த பதுக்கி செதுக்கி வைக்கிறதுன்னு சொல்கிறதுனாக்கா அவ்வளோ நல்ல விஷயத்தை அழகாக காட்டி கொடுத்துருக்காங்க. செதுக்கி வச்சதை இப்படி தான் செய்யணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. யாருமே செய்கிறது கிடையாது. செஞ்சு பாருங்கள். அதன் பலனை உணர்பவர்களுக்கு மட்டும்தான் அது சக்தியின் பீடமாக தெரியும். செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் இருக்கும். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.